ஹாய் ஹால் சில்லற காசுகளை இந்த மாதிரி உங்கள் பூஜை அறையில் வச்சு பாருங்கள். ஒரு கிளாஸ், அதாவது பவுல் இல்லைன்னா இந்த மாதிரி டீ குடிக்கிற கப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளாஸில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இது மூணுமே வந்து பணத்தை வசியம் பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல சுத்தமான நாணயங்களை இந்த கிளாஸ் பவுலில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுருங்க. பூஜை அறையில் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கும் பொழுது அந்த பொருள் வந்து பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை. அதனால தான் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி பூஜை அறையில் வந்து இதை வைக்கணும். அப்புறம் வந்து இந்த பூஜை அறைகளை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி திருப்பி அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு கண்ணாடிக்கு முன்னாடி வச்சிருங்க. எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க, இறந்து 2 இயர்ஸ் ஆகுது. சில்லற காசு சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். அந்த சத்தம் தான் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு நான் அதனால வீடுங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு சில்லற காசு போட்டு வச்சுட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.